வாங்கியிருக்கீங்களா? எந்த ஊருக்கு கொண்டு போறீங்களா? இது தச்சனூர் தாராபுரம். தாராபுரம் என்ன சீசன்? இது காது ஊத்துள்ளோம், பேர் சுட்டுள்ளோம். ரெண்டு பெரிய கிடா வாங்கியிருக்கீங்களா? பல்லு சின்ன பல்லு 6 பல்லு. உயிரிடம் எவ்வளோ இருக்கும்னா? உயிரிடம் ரெண்டும் 80 கிலோ இருக்கும். 84 கிலோ 90 கிலோ இருக்கும். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? இது அது ஒரு 50,000 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ குடிச்சீங்கண்ணா? நாங்கள் 41,000. 41,000. இன்னைக்கு வந்ததுக்கு லாபமா உங்களுக்கு? கறி நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். பார்த்து வாங்கியிருக்கீங்க அப்படி தானே? கறி நல்லா இருக்கணும். எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்கண்ணா? இது வந்து 200 பேர் சாப்பிடலாம். 200 பேர் நல்லா செழிப்பாக சாப்பிடலாம். 200 பேர் சாப்பிடலாம். சரி. நல்ல நாட்டுக்கிடா அப்படி தானே? அதனால தான் டேஸ்ட் இருக்கும்ண்ணா. நீங்கள் வியாபாரியாண்ணா? நாங்கள் வியாபாரி இல்லை, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான். ஃபங்க்ஷனுக்குள்ள ஆனால் ஆடை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆடை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆடு வந்து எங்கள் அப்பா எல்லாம் ஆட்டு அனுபவம் இருக்கலாம். சரி. இது வந்து கண்டகிடாவா? கண்டகிடா. சண்டைக்கு வாங்கிட்டு போறீங்களா? சண்டைக்கு வியாபாரத்துக்கு, நோம்பு பக்ரீத்துக்காண்டி கொண்டு வந்துருக்கியா? வாங்கியிருக்கீங்களா? இல்லை வாங்கியிருக்கு. மதுரையிலேருந்து வந்த கடை. சரி. மதுரை வாடிப்பட்டியில் தான் இந்த சண்டை கிடா கிடைக்கும். உசிலம்பட்டியிலேருந்து வந்து நீங்கள் இப்போ ரம்ஜானுக்காண்டி வாங்கியிருக்கியா? இது உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா? ஏன்னா ஒரு 45 கிலோ 50 கிலோ இருக்கும். 50 கிலோ. எத்தனை ஃபேமிலி சாப்பிடலாம்? இது பெருநாக்காண்டி எடுத்துக்கணும். பக்ரீத்துக்காண்டி எடுத்து வளர்ப்புக்கு. இனி பக்ரீத்துக்கு வளர்த்து விற்பிய. இப்போ எவ்வளோ சொன்னாங்கண்ணா? இது நம்ம இந்த 26 ரூபா சொன்னாங்க. 2 ரூபா குறைச்சி 24 ரூபா. 24,000. பல்லு எத்தனை? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. சரி. இனி பக்ரீத்துக்கு ஒரு 3 மாதம் வளர்ப்பீங்களா? ஆமாம். 3 மாதம் வளர்த்தா எவ்வளோக்கு போகும்? 3 மாதம் வளர்த்தா என்ன ஒரு 30 ரூபா சொல்லணும். 30 ரூபா. ஒரு 3 மாதத்துல 6,000 ரூபா தான் லாபம். அதில் சாப்பாட்டுக்கு ஒரு 3,000 ரூபா போயிடும். 3,000 ரூபா லாபம். ஆனால் நமக்கு ஒரு 10 கிலோ வாங்கினா ஒரு 30,000 ரூபா. சரி. ஒரு 10 கிலோ வளர்த்தோம்னா ஒரு 30,000 ரூபா லாபம். இவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். அப்படி சொன்னால் இதை விட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கலாம், மக்கள் குடிக்கிற பொறுத்து. அன்னைக்கு இந்த விலை நிலவரத்தை பொறுத்து. சரி. கடா உரிமையாளர் அவர் தான். கடா காமினா காமி கரெக்ட் அடிக்க போறேன். அப்படி புடி அவரு என்ன கிடாண்ணா? செங்கடாய். அது பல்லு எத்தனை? அது பல்லு வந்து 6 பல்லு. 6 பல்லு. அது உயிரிடம் எவ்வளோ இருக்கும்? எது? அது செங்கடாய் ஒரு 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். எவ்வளோ சொன்னாங்க? அதாவது சொன்ன 30 ரூபா சொன்னாங்க. 30,000. செங்கடா ரேட்டு கூட தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிய? நம்ம இப்போ 25 ரூபா. 25,000 லாபமா? கடா பொறுத்து இருக்கு, விற்கிற பொறுத்து இன்னைக்கு நிலவரத்துக்கு கடா லாபம் தான். சரி. நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டு போறீங்க? திருநெல்வேலி பத்தமடை ஃபார்ம் வச்சு. பத்தமடை ஃபார்ம். இது என்ன கிடாண்ணா? இது கண்கருப்பு. சரி. இது உயிரிடம் எவ்வளோ இருக்கும்? இல்லைன்னா ஒரு உயிரிடம் ஒரு 20 கிலோ இருக்கும். 20 கிலோ இருக்கும். எவ்வளோக்கு முடிச்சியா? 14 ரூபா. 16,000. 14,000.
14,000. 3 கிடா வாங்கியிருக்கீங்களா? வாரம் வாரம் வந்து வாங்குவீங்களா? இது மதுரையிலேருந்து வந்த கிடாக்கா, அதனால வேங்க வந்திருக்கோம். இங்கே வண்டிக்கு வந்து வாங்க. சரி சரி. நீங்கள் விலைக்கு கொடுக்கறனாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். கொத்தமட்டையில் ஃபார்ம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 8489635514. திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடம். அவள் நிற்கிற மாதிரி இதுண்ணா, அவள் துண்டு போட்டு நிற்கிற மாதிரி இது வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா 2 கடாயும் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இரு. ஒன்றுக்கு 50 மூணாவது சார் தான் பல்லு அழகாக இருக்கும். 15,500. இந்த ஆடு 2 குட்டி எவ்வளோ சொல்றீங்கன்னா? 15,500 தான் சொல்கிறேன். அப்படியா? விலை இன்னைக்கு இல்லையா? அது 13 ரூபாய் கேட்காங்க. 2 கிடா குட்டியாண்ணா? ஒன்று கிடாவுக்கு ஒன்று போட்டு. சரி, குட்டிக்கே அந்த விலை வந்துருமே அண்ணா? வாங்குறவங்களுக்கு லாபம். ஆமாம். 2 குட்டி ஆடும் 2 குட்டி 2 ஆடு ஒரு குட்டி எங்கண்ணா? அங்கே கொண்டு போறீங்களா? எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா? எவ்வளோக்கு வாங்கினியா? 14,000. சரி, அது கிடா குட்டியா? கிடா குட்டியா? செங்கடாய் வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்குண்ணா? ஒரு ஆள் எடுத்துட்டு போனாரு. சரி, கோயில் கூடையாண்ணா? என்னைக்கு கூடண்ணா? அடுத்த மாதம் சரி சரி. ஒரு செங்கடா எவ்வளோக்கு முடிஞ்சிண்ணா? 14,000. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? எடை எவ்வளோ இருக்கும்? 14 கிலோ தான் இருக்கும். அப்படியா? கிலோ 1000 ரூபா உழுது செங்கடாயி. 3 கிடா வாங்கினீங்களா? பல்லெல்லாம் எத்தனைண்ணா? பல்லு நம்ம பார்க்க முடியாதுல்ல. சரி சரி, விலையை தான் பார்க்க முடியும். சரி. நீங்கள் இது நல்ல நாட்டுக்கிடாவாண்ணா? என்ன விசேஷண்ணா? எங்கண்ணா? அரியகுளம். என்னைக்குண்ணா? 2 மாதம் இருக்கு. 2 மாதம். நல்லா கிராண்டா நடக்குமே உங்களுக்கு கூட. அதுக்கு இப்பவே வாங்கி வீட்டில் வளர்ப்பீங்களா? 2 மாதம். இது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? 30 கிலோ இருக்கும். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 18 சொன்னாங்க. சரி, 14,000. 14,000. சரி, லாபமா?
லாபம் தான். கிடானால லாபம். இன்னைக்கு நிலவைக்கு இது லாபம் தான் எங்களுக்கு. அப்படியா? அதான் 2 மாதம் நல்லா வளர்ப்பியான்னா. சரி, ஒரு குடும்பத்துக்கா நம்ம வீட்டாளுங்க குடும்பத்துக்கு. சரி. குட்டி கொடியாடு நாட்டாடு எவ்வளவு நாள் வளர்க்கணும்னா? இது ஒரு 3 மாசம் தான் வளர்க்கணும். 3 மாசம் வளர்க்கணும். அப்புறம் சேனை பிடிச்சிடும். வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியா? எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது நயனாபுரம், புதியமுத்தூர் பக்கத்துல நயனாபுரம். புதியமுத்தூர். 2 குட்டியை எவ்வளவு சொல்றீங்கன்னா? 2 குட்டியும் 7 ரூபா தான் சொல்றேன். 7000 ரூபா. விலை இல்லையா? விலை இல்லை, சம்பல். சரி, வந்தீங்களா? கொடுக்கணும்னு கொடுக்குறீங்களா? நீங்க வியாபாரி? புதியமுத்தூர் வியாபாரி. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 87 15 43 23. இந்த மாதிரி குறால் வாங்கினா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். எத்தனை குட்டி வச்சிருப்பீங்கன்னா? அது ஒரு 50 குட்டி கிடக்கு. 50 குட்டி கிடக்கு. வந்தவங்களுக்கு கிடைச்சிதானே? அவன் ஒரு 20 உருப்படி வந்துச்சு. 20ல் அவ்வளோக்குள்ள வித்துச்சு. நல்லா பராடுங்க, கொடியாடு தான் பராடு. விலை இல்லை. அதெல்லாம் 13 ரூபாய்க்கு விற்கிற ஆடு இன்னைக்கு அது 9 ரூபாய்க்கு தான் விற்று. அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது, நட்டம் தான். சரி, இந்த வாரம் விட்டா அடுத்தால ஒரு நம்பிக்கையிலே ஓடும். ஆமா, கொண்டு போய் இறை போட்டு வளர்க்க முடியாது. நம்மகிட்ட தொழு வசதி கிடையாது. அதனால வந்து இன்னொன்று பார்த்துக்கிட்டா ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துக்க வேண்டியா அந்த ஆள். சரி. $12,000. அது எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆட்டுக்காண்டி. எந்த ஊருக்குண்ணா? நாலாங்குறிச்சி. சரி. இது நல்லா கொடியாடுக்குடா, அதனால வாங்கியிருக்கீங்களா? சரி, குட்டியா அந்த மாதிரி வரும். சரி. இது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? 15 கிலோ. எவ்வளோக்கு முடிஞ்சு? 12,000. உங்களுக்கு லாபமா இன்னைக்கு? வாங்கினது லாபம்ண்ணா. சரி. நாங்களாம் தெரியுமா? ஆமாம், உங்களுக்கு 33,000. இன்னைக்கு வந்து வாரம் 5 குட்டி வாங்கினேன். பொட்டாடு. இது பூரா பொட்டாடு. பல்லு தின்ன ஒரு மாதிரி 2 பல்லு. 2 பல்லு. வளர்ப்புக்கு ஏற்ற வளர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய ஆடுகள். சரி. அப்புறம் வந்து எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இப்போ வந்து மொத்தத்தில் 36,000 சொல்லுது. 36,000. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? இப்போ வந்து ஆடு ஒன்று 10,000க்காக கொடுக்கல. எவ்வளோ வந்தா கொடுக்குறீங்க? ஒரு 1000 ஒரு ஆட்டுக்கு வந்து 11,000 ரூபா வந்தா கொடுப்பேன். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்து? காலேஜ் குறிச்சிக்கலாம். சரி. எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? மொத்தம் 10ல் 6 வித்தாச்சு. 6 வித்துட்டியா? ஆமாம். அது நல்ல ரேட்டுக்கு போச்சாண்ணா? அது ஆட்டுக்கு 1000 ரூபா கிடைச்சி. ஆட்டுக்கு 1000 லாபம் வந்துட்டேன். சரி. ஆமாம், ஆட்டுக்கு 1000 பார்த்தேன். அந்த 5 ஆட்டுக்கு 5000 பார்த்தாச்சு. சரி. இது 11 போனால் கொடுத்துருக்கலாம். 11 போனால் ஆட்டுக்கு 1000 கிடைச்சி எதையும் கொடுப்பேன். எத்தனை ஆடு வச்சிருப்பீங்கண்ணா நீங்க? நான் ஒரு 100 ஆடு வச்சிருக்கேன். வந்தா குறிச்சிக்குளம் வந்தா வாங்கிடலாம். 100 ஆடு 100 கிலோ ஆடு. காலேஜுக்கு பின்னாடி இருக்கு குறிச்சிக்குளம். ஆமா. நீங்க வியாபாரி? ஆமா. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. நான் 12 வயசுல வியாபாரி. வயசு 70. இன்னைக்கு உழைச்சி தான் சாப்பிடுறீங்க. ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி வளர்க்கணும், அன்பம் நாம வளர்க்கணும். எத்தனை ஆடை நீங்க தூக்கிடுவீங்கண்ணா 70 வயசுல? 70 வயசுல 50 கிலோ தூக்குவேன். அப்படியா? சரி. இன்னும் அந்த பழைய சாப்பாடு அப்படியே இருக்கு ஊக்கம். சரி. நீங்க எம்ஜிஆர் ரசிகரா? எம்ஜிஆர் என்ன இருக்கா நெட்டல இப்ப யாரு? எம்ஜிஆர். சரி. எப்ப எடப்பாடி என் தம்பி எடப்பாடி.
எவ்வளோ சொல்லுதாரு? அவர் 30 ரூபா சொல்லி 25 ரூபா சொல்லி 24 ரூபா படிச்சுக்க அப்படிங்காரு. நாங்கள் 23,000 கேட்கோம். 1000 ரூபாயில் நிற்கியா? 1000 ரூபா தவிரத்தில் நிற்கும். அது உயிரிட எவ்வளோ இருக்கும்ண்ணா? உயிரிடம்னா 55 கிலோ இருக்கும். இன்னைக்கு விலை அவ்வளோதான் அப்படி தானே? இன்னைக்கு ரொம்ப